பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22, 23, 24. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தை நீக்கிவிட்டார் என்று இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளையில் நீங்கள் ஒரு காரியத்தை சரியாகி விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ராகேல் கர்த்தரிடத்திலே அவள் ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறார். கவனிங்க, ராகேல் போய் தன் புருஷனாகி யாக்கோபிடத்திற்கு பிள்ளையை கொடு என்று அவன் சொல்கிறான். நான் தேவனா உனக்கு பிள்ளை கொடுப்பது? கர்த்தரளவோ உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். இப்பொழுது ராகேல் தன் கணவனிடத்திலே பிள்ளை கேட்காதபடிக்கு கர்த்தரிடத்திலே கேட்கிறார். இப்போ ஆண்டவர் ராகேலனை நினைத்தருளினார். அடுத்து சொல்லுது வசனம், தேவன் அவளுக்கு செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். நம்ம கர்த்தரிடத்தில் தான் கேட்கணும். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசுநாதர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு குறை வரும் பொழுது கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ நொந்து கொள்ளக்கூடாது. உற்றார்களையோ உறவினர்களையோ நொந்து கொள்ளக்கூடாது. பெற்ற தாயோ தகப்பனையோ நொந்து கொள்ளக்கூடாது. முழங்கால் படியிட்டு நம்மளை இதுவரைக்கும் நடத்தின பரலோகத்தின் தேவனாகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் நம்முடைய எல்லா நிலைகளையும் அவர் அறிந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவிப்பார். தாவீது சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்கிறானே, அதே போல நம்மளை விடுதலை ஆக்குகிற ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் இயேசு. ராகேல் தன் புருஷனிடத்திலே போய் பிள்ளையை கேட்பதை நிறுத்திவிட்டு தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாள். கர்த்தர் இப்போது ராகேலை நினைத்தருளினாள். அவள் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அருமை தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பார்வை மனுஷன் மேல் இருக்கக்கூடாது, உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது, டாக்டர் மேல் இருக்கக்கூடாது. நம்மளை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசுவின் மேலே இருக்கும்போது அது ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.